ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பைஸ்பார்க்கில் நம்ம எர்லியர் வீடியோவில் செலக்ட் கொரியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு டேபிளில் இருக்க காலம்ஸை ஒன் ஆர் மோர் காலம்ஸை எப்படி ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி வியூ பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம மல்டிபிள் வேஸில் ஒரு டேபிளில் இருக்க காலம்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும் ஸ்பெசிஃபிக்காக. ஓகேங்களா? அது எப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நான் இங்கே 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பை யூஸிங் காலம் நேம், அதாவது நம்ம எர்லியர் வீடியோவில் பார்த்துருப்போம், காலம் நேமை செலக்ட் கொரிக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருப்போம். அது ஒன் வே. அண்ட் அனதர் ஒன், கால்ன்ற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், காலம் ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு நம்ம செலக்ட் ஸ்டார் போடுவோம்ல எஸ்கியூஎல்ல கொரியில், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்னு போட்டோம்னா அந்த டேபிளில் இருக்க ஆல் த காலம்ஸ் நேமை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சிமிலர் வே நம்ம பைஸ்பார்க்லேயும் பண்ண முடியும். அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லைக் நம்ம 1 2 3ன்னு மென்ஷன் பண்ணோம்ல. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் அந்த இண்டெக்ஸ், அதாவது ஒரு காலம், ஃபஸ்ட் காலம், இப்போ இந்த செலக்ட் இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸ், இது 0 இண்டெக்ஸு. இந்த காலம் 1, பை 2, அந்த இண்டெக்ஸ் 3ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் 1:2 3ன்னு போட்டிங்கன்னா அப்படின்னா இந்த 3's மட்டும்தான் எடுத்துக்கும், ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடும். அந்த மாதிரி. ஓகேங்களா? நம்ம ரியல் டைமில் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் வேவில் எப்படி ஒரு காலமில் இருக்க ஒரு டேபிளில் இருக்க மல்டிபிள் காலம்ஸை எப்படி ஸ்பெசிஃபிக்காக ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் உங்களுடைய டேட்டா பிரிக்ஸை என்விரான்மெண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பார்க் செஷனை எனேபிள் பண்ணி தென் நீங்கள் CSV ஃபைலை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒன்ஸ் ரீடிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா தென் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்குங்க, உங்களோட டேட்டாஸ் ஷோ ஆகுதா, கரெக்டான ஷோ ஆகுதா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ சம்டைம்ஸ் யூசர்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னா டேட்டா டைப் மிஸ்மேட்ச் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த இன்ஃபர் ஸ்கீமான்றதை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகிடும். ஓகே, ஸோ தென் நம்ம எர்லியர் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இந்த செலக்ட் பார்த்துருப்போம். ஸோ ஒன் வே பார்த்தீங்கன்னா செலக்ட் கொரி போட்டு இன்சைடில் நம்ம சிங்கிள் கோட்டில் காலம் நேமை மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் இருக்கும், குவான்டிட்டி இருக்குது. அந்த காலம் நேமை மென்ஷன் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்ப்போம். ஓகே, இது ஒன் வே. இப்போது அனதர் ஒன் வே எப்படின்னா, அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போது யூஸிங் காலம் நேம் நம்ம பார்த்துட்டோம், செலக்ட் கொரி யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இந்த கால்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேபிளில் இருக்க பர்டிகுலர் காலமை ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணோம். ஃப்ரம் பைஸ்பார்க் .sql .functions for call. Okay, then df dot select call, உங்களுடைய காலம் நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு காலம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நேம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம் நான் ரீட் பண்ணுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் காலம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. சிமிலர் வே நீங்கள் மல்டிபிள் காலம்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் கமா கொடுத்து காலம் நேமை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் மல்டிபிள் காலம்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நேம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த 2 காலமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் காலமை எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும் ஸ்பெசிஃபிக் காலமை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மெத்தடான நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப், ஓகேங்களா, யூஸிங் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் நேம்ஸ், ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இருக்கிற எல்லா காலம்ஸையும் வியூ பண்ணுறது அப்படின்றத தான் இங்கே பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்கியூஎல்ல
ஜஸ்ட் நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு போட்டு டேபிள் நேம் போட்டுருவோம். பட் இங்கே பைஸ்பார்க்கில் என்ன பண்ணுவோம், அது ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னா, காலம்ஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு ஃபார் கால் இன் df டாட் காலம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், df அதாவது நம்ம அந்த ரீட் பண்ணோம்ல சிஎஸ்வி ஃபைலில் அந்த வேரியபிள் நேமில் இருக்க ஆல் த காலம்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், ரீட் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ கொண்டு வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், df டாட் select ஸ்டார் காலம்ஸ். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, காலம்ஸ் அந்த நேம் தான் கொடுத்துருக்கேன். டாட் டிஸ்பிளே. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கியூஎல்ல இருக்க ஆல் த காலம்ஸை உங்களால் ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இது அனதர் ஒன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி உங்களால் ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். df டாட் select df டாட் columns c3 dot display. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ பாருங்க, நான் ஒரு இண்டெக்ஸ் காலம் நேமை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், வியூ பண்ணி பார்த்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் இண்டெக்ஸோட அதாவது இண்டெக்ஸ் நமக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு 0லேருந்து, அதாவது 0னா எனக்கு இதுதான் 0. ஓகேங்களா? ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்வியூவில் வந்து இண்டெக்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுமா 1ல் ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்பாங்க. 0ல் தான் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 0லேருந்து 1 2 3. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2. இப்போ வந்து 3 வந்து எடுத்துக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் வரைக்கும் தான் இருக்கும். 0 1 2. இப்போ இது வந்து லாஸ்ட் வந்து 3ன்னு மென்ஷன் பண்ணுறது 1 ஸ்டெப் பிஃபோர். ஓகேங்களா? இப்போ 3ன்னு மென்ஷன் பண்ணதால் 0 1 2 வரைக்கும் தான் எடுத்துக்கும். 3 வந்து எடுத்துக்காது. ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். உங்களை வந்து கொஷின் கேட்பாங்க, 0 நீங்கள் வந்து 3 கொடுத்தீங்கன்னா 0 3 கொடுத்தீங்கன்னா ஹவு மெனி காலம்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் வந்து 0ல் இருந்தால் கன்சிடர் பண்ணும். ஓகே, நீங்கள் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாக போட்டு ரீட் பண்ணியிருப்போம். சப்போஸ் உங்களுக்கு இது காம்ப்ளெக்ஸாக, இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது அப்போ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது. இந்த ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். பட் நீங்கள் இது ஃபார் லூப் இல்லாமலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தாலும் df டாட் காலம்ஸ்னு கொடுத்தீங்கனாலும் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். பட் நீங்கள் எப்படி வேணாலும், ஸோ நான் இந்த வீடியோவோட பர்பஸே வந்து மல்டிபிள் வேஸில் எப்படி ரெக்கார்ட்ஸை ரீட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் என்ன பண்ணலாம், பர்டிகுலர் காலமாக உங்களால் ரீட் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ எல்லா டைப்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணலாம். ஸோ ஒன் மோர் டைப் நான் மிஸ் பண்ணிட்டேன். df dot select df double quote first name. எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சாரி, லிஸ்ட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டேன்.
ஓகே, பர்ஃபெக்ட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் காலம் டாட் டிஸ்ப்ளே. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். டிஎஃப் வந்து மென்ஷன் பண்ணி இன்சைடில் லிஸ்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளார நீங்கள் காலம் நேமை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலர் டேபிள் நேமே வியூ பண்ணி பார்க்க முடியும். இப்போ மல்டிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அகைன் இன்னொரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் கமா போட்டு பண்ணணுமே வச்சு அப்படியே பண்ணக்கூடாதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் மல்டிபிள் காலம்ஸை கமா போட்டு தான் யூஸ் பண்ணணும். டிஎஃப் ஓகே, தென் சாரி தென் லாஸ்ட் நேம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட்டுக்குள்ளார தான் நீங்கள் பண்ணணுமே வச்சு லிஸ்ட் இல்லாமல் பண்ணிங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். நார்மலாக செலக்ட் கொரியில் என்ன பண்ணுவீங்க, இது ஒன்று போட்டு கம்மா போட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் டிஎஃப் யூஸ் பண்ணி ரீட் பண்ண போகிறீங்கன்னா லிஸ்ட்டுக்குள்ளே தான் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, ஒரு காலமை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ரீட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ பர்டிகுலர் காலம்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்பில் ரீட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் மை வீடியோ, ப்ளீஸ் like and subscribe and also hit the bell icon to get latest updates. Thanks for watching. We'll meet next video.